ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோடு 17 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில கொரியாவை சேர்ந்த நம்ம ஹீரோவும் இந்தியாவை சேர்ந்த ரியோ சிங்கும் 2 பேரும் டாக் டீம் போட்டு ஒன்னா சண்டை போட ரெடியா இருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல 2 கில்ட சேர்ந்தவங்களும் மாறி மாறி அடிச்சுக்க. இந்த பக்கம் ஸ்கேவஞ்சர்ஸ் கில்ட சேர்ந்த ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, டேய் அந்த அசுரா கில்ல சேர்ந்தவன் எவனோ ஒருத்தன் கூட சேர்ந்து சண்டை போறானாடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான், ஆமாண்டா வீக்கா இருக்கிறவன் தான் இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து அடிப்பானுங்க, நம்மளாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, நம்மளாம் தனியா நின்று அடிப்போம்டா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஷேடோ டஞ்சனோட கீ எடுப்பாரு பாருங்க. கீ எடுத்துட்டு சொல்லுவாரு, நான் என்னோட பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி சேடாவா வரும். அங்க ஓடி வந்தவனுங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ சீராங் டஞ்சன்ல ஃபைட் பண்ணாரு பாத்தீங்களா, அங்க இருக்க ராட்சஸ் சலந்தி எல்லாத்தையுமே சேடாவா எழுப்பியிருப்பாரு. அங்க பார்த்தா 3-4 ராட்சஸ் சலந்தி சும்மா பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நிக்குமா. அந்த இடமே சும்மா சேடாவால நிரம்பி இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரியோவோ மிரண்டுருவான். டேய் என்னடா நடக்குதுங்க, எப்படிரா நீ ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்த, இப்போ பார்த்தா சேடாவை எல்லாத்தையுமே எழுப்புற, அது மட்டும் இல்லாம பயங்கரமா சண்டை வேற போடுற, யாரா நீ யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன்டா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மாசா நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ராட்சஸ் சலந்தி எல்லாமே அங்க ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அவனுங்க ரொம்ப போராடுவானுங்க. அவங்களோட சீல்ட வச்சு தடுக்க அந்த ராட்சஸ் சலந்தி அடிக்கும் பாருங்க. அந்த அடினா சும்மா இடி மாதிரி விழும். 3 பேர் அந்த சீல்ட வச்சு தடுத்து நிப்பாட்ட அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றதுடா அப்படி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டோட லீடர் இருக்கா பாத்தீங்களா, கையில பெரிய வெப்பனை வச்சுட்டு ரெடியா இருப்பான். அவன் வீசுற ஒரு மாதிரி புழுதி எல்லாம் பறக்கும். அப்படி ரெடியா நின்னுட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. ஃபுல் ஃபோர்ஸ்ல ஜம்ப் அடிச்சுட்டு அங்க இருக்க ராட்சச சலந்தி சடாவை ஒரு வீசுவான் பாருங்க. அது அப்படி துண்டா போயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்குங்க. அது அடிச்ச அடியில அது துண்டா போனதுக்கு அப்புறம் அதுக்கு எட்டையில இருந்து கத்திக்கிட்டே வருவான் பாருங்க. டேய் சின்ன பையா, என்னடா புதுசா வித்தையெல்லாம் வச்சிருக்க, இன்னும் எத்தனை வித்தைய ஒளிச்சு வச்சிருக்க, எல்லாத்தையும் காட்டுறா, நான் பாக்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது பாக்குறதுக்கு, வரேன்டா அப்படி கத்திக்கிட்டே வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு பேரு சொல்லுவான், சின்னையா பாத்தீங்களா சின்னையா, அவன் உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா சின்னையா, ஏன் இங்க இருக்க மத்த மனுஷங்களை விட அவன் தான் சின்னையா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், ஒரே வெற்றில அந்த சேடாவை வெட்டிட்டான் பாருங்க சின்னையா, இந்த நிலைமையில நீங்க வெறும் கையில போய் சண்டை போட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஹாரி பாட்டர் நம்ம இப்போ ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாமா, பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படி நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு ஹாரி பாட்டர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குலைச்சிட்டு இருப்பான். இங்க நம்ம இஸ்டில் டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க பாருங்க, சின்ன மூணார் சுகோ அப்படின்னு கூப்பிட. அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்ன இவ ஒரு மாதிரி கூப்பிடுறா, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்க. நம்ம இஸ்டில் சொல்லுவாங்க பாருங்க, சின்ன மூணார் கையா, நீங்க ஏன் இந்த தடவை என்னோட பவரை யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடலாம் சின்னையா, நான் இப்ப கத்துக்கிட்டேன், என்னோட பவர் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் சின்னையா அப்படின்னு இஸ்டில் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்னது உன்னோட பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீ கத்துக்கிட்டியா, நான் என்ன இங்க விளாண்டுட்டா இருக்கேன் சிலு, இது உண்மையான பேட்டில், உன்னோட பவரை வச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இசுடு சொல்லுவாங்க, இல்ல சின்னையா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சின்னையா அப்படின்னு கேட்க. பார்த்தா டக்குன்னு பின்னாடி இருந்து ஏதோ வர மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா அங்க பிரமிடுக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதெல்லாம் என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது மம்மிங்க, எல்லாம் மம்மி. அது அப்படியே அப்படி கத்திக்கிட்டே வரும் பாருங்க. இந்த பக்கம் நம்மால் ரியோ, டேய் இங்க நம்ம சண்டை போட்டதை பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் இங்க வந்துச்சுடா, எல்லாரும் தடுத்து சண்டை போடுங்கடா அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டு இருப்பான். இன்னொரு வாசல்ல இருந்து இன்னும் நிறைய மம்மி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இசுலோ, சின்ன மூணா இருக்கையா, இன்னும் நிறைய கேட்டு இங்க இருக்குது போல, நிறைய இடத்துல இருந்து நிறைய மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு கிட்ட வந்து அந்த மம்மிலாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அவனுக்கு எல்லாம் ஷீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு பின்னாடி அவனோட லீடர் யோசிப்பான் பாருங்க, என்னடா இங்கிருந்து நிறைய மம்மிலாம் வருது, அப்படின்னா என்னோட பாஸ் தாமஸ் ஆண்ட்ரே சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் போலயே. அவர் என்ன சொன்னாரு, கண்ணா இறப்புலேருந்து பிறந்த ஒருத்தன் அவன் இறந்தவங்களை உயிரோட கொண்டு வர முடியும், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்ததுக்கப்புறம் அந்த சமாதியிலேருந்து உயிரோட பிணங்களை எந்திரிச்சு வர்றோம் கண்ணா, அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா இந்த டஞ்சன் கேட்ட எனக்கு சொந்தமாக்கணும், என்னோட பாஸ் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிக்கணும். ஆனா அந்த பையன்
பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். அவன் எனக்கு தொலையா வருவானா? இப்போதைக்கு வரமாட்டான், ஏன்னா மம்மி எல்லாம் அவனை பார்த்துக்கும். நான் இங்க இருந்து போகிறது மட்டும்தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ரியோவை காட்டுவாங்க. அவன் அங்க இருக்க மம்மியோட கையை துண்டா வெட்டிட்டு அப்படி பாப்பான் பாருங்க. ஒரு மாதிரி சாக்கா பாப்பான். என்னடா ஒரு மாதிரி சாக்கா பாக்குறானே அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்ட் லீடர் அவனோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவான் பாருங்க. டேய் எல்லாரும் என்ன இப்ப ஃபாலோ பண்ணுங்கடா. அந்த ஹண்டர்ஸையும் சரி அந்த மம்மியும் சரி அதெல்லாம் அவனுக்கு கிட்டே விட்டுட்டு வந்துருங்க. நம்ம இப்ப உள்ள போறோம், அந்த பாஸ் ரூமுக்கு போறோம். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, உள்ள போலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான் பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரியோவோ டேய் அவன் உள்ள போறான்டா, பாஸ் ரூமுக்கு போறான்டா, நம்மளை ஏமாத்திட்டு போறான், அவனை நிப்பாட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அவன் கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவனை அப்படி மம்மி எல்லாம் சுத்து போட்டுரும். அப்புறம் நம்ம ரியோ யோசிப்பான் பாருங்க. ஓ அப்படின்னா நம்மளை இந்த மம்மி கிட்ட மாட்டி விட்டுட்டு அவன் அந்த பாஸ் கிட்ட போலான்றது அவனோட பிளானா? அவன் சரியான எச்சையா இருக்கான் அப்படின்னு ரியோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவார் பாருங்க. அப்படின்னா அவன் தனியா போய் நம்ம ரிவார்டு எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கலான்னு பாக்குறானா? அதுக்கு நான் விட மாட்டேன். ஹாரி பாட்டர் நம்ம 2 பேரும் பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுடா அப்படி சொல்லும்போது நம்ம ஹாரி பாட்டரோ ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் 2 பேரும் பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி சேஞ்ச் ஆகி சும்மா மாசம் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய மம்மி மாஸ்டரு அது பெரிய கை வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருமாருங்க. ஓங்கி அடிக்கும். நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த மம்மி மாஸ்டருக்கு பின்னாடி போய் அங்க இருக்கிற எல்லா மம்மி மாஸ்டரையும் ஒரே அடியில சும்மா சரசரம் வேகமா போய் மேல் பாதி கீழ் பாதின்ற மாதிரி பிச்சு போட்டுவாரு. அது கை தனியா, கால் தனியா, தலை தனியா, முண்டம் தனியா அப்படி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ இங்க மாசா நின்றுட்டு அதை எல்லாத்தையுமே ரியா பார்த்து முழிச்சுட்டு இருப்பான் பாருங்க. என்னடா நடக்குது இங்க? முதல்ல பயங்கரமா சண்டை போடுறான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் சேடா எல்லாத்தையுமே எழுப்பினா அப்படின்னு பார்த்தா இப்ப என்னடா பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறான். யாரு சாமி நீ? இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ மாசா நின்று பாருங்க. இந்த ஃப்ரேம்ல நம்ம ஹீரோ சூகோவை பாக்குறதுக்கு டேன்ல வர ஹீரோ கென் டக்ககூரா டர்போ கிரானி பவர் யூஸ் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவார் பாத்தீங்களா? அதே மாதிரி இருக்குங்க. யார்கிட்ட இதை பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கு தோணுதோ கமெண்ட்ல ஸ்மைலி எமோஜியை போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சூகோ அதே போஸ்ட்ல இருந்து சொல்லுவார் பாருங்க. நம்ம இதெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு உள்ள போய் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு செம ஸ்பீடா போய் அங்க இருக்க எல்லா மம்மியோட தலையும் சீவி விட்டுருவாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டோட டீம் லீடரோ இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா. அப்புறம் அவன் சொல்லுவான், இந்த பையன் நான் நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே, இவனை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இதுக்குள்ள போய் இதுல இருக்கிற டெத் பவரை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போகும்போது பார்த்தா அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான் பாருங்க. ஓ இதுதான் பாஸ் கேட்டா, இதுக்குள்ள போய் நான் அந்த பாஸை கொண்டு அதோட பவர் நான் எடுத்துக்கணும். இப்ப எல்லாரும் உள்ள போலாம் வாங்கடா அப்படின்னு சொல்ல அந்த கேட் அப்படி மெதுவா திறக்கும். அவங்க எல்லாம் அப்படி உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்து செம்ம சாக்காயிருவானுங்க. அங்க என்னடா இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் முதல்ல பீஸ்ட்டுங்க. அதை அப்படி சங்கிலியால யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து இவனுங்களாம் செம்மையா மிரண்டு போயிருவானுங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டோட லீடர் சொல்லுவான் பாருங்க. அப்ப இதுதான் அந்த பெரிய மிருகமா? இதுகிட்ட தான் அந்த டெத்தோட பவர் இருக்கா? இதை கொண்டா அந்த டெத்தோட பவர் நான் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படி பேச ஆரம்பிக்கும் பாருங்க. மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயஸ்தா பாயஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயஸ்தா அப்படின்னு ஏதோ மாஸ்டர் பாஸா பேசிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு அண்டரோ பாஸ் இது என்ன பாஸ் நம்ம கிட்ட பேசுதா பாஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதோட கையை காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும். பார்த்தா டக்குன்னு அதோட சங்கிலியை பிச்சு எடுக்கும் பாருங்க. அங்க இருக்க அந்த ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு லீடரோ டேய் எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருங்கடா, சண்டை போட தயாராகுங்க அப்படி அவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த முதல்ல பீஸ்ட் அதோட சங்கிலி அவுத்துட்டு ஒரு சுத்தும் பாருங்க. விட்ட ஸ்பீடில் அது போய் அங்க இருக்க எல்லா கண்டரையும் துண்டா வெட்டி வீசிரும். சர்க்கைய மாலை பண்ணிருங்க. அதை பார்த்துட்டு அவன் மிரண்டு போயிருவான். என்ன நடந்தது இங்க? இவனுக்கெல்லாம் இவ்வளோ பவரான ஹண்டர்ஸ் அது ஒரு சங்கிலியை வச்சு துண்டா வெட்டி வீசிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டோட லீடரு முழிப்பிதிக்கு பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்து அந்த முதல்ல பீஸ்ட் அப்படி பிரம்மாண்டமா இருக்குங்க. அது அப்படியே அவங்கிட்ட நடந்து வந்துட்டு கையை அப்படி நீட்டிட்டு கட்டிப்புடுறா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கில்டு லீடரோ இது என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு, என்ன நக்கல் பண்ணுதா, இது என்ன வந்து அட்டாக் பண்ணுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா, நான் எவ்வளவு பவர்ஃபுல்னு அதுக்கு தெரியாம போயிடுச்சு. ஜாயண்ட் ஆர்மர் ஸ்கில் ஆக்டிவேட்டட். இருடா அவனுக்கு வரண்டா இருக்குடா
அப்படின்னு ஓங்கி வயிற்றுல ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அது அப்படியே அசையாம கையை அப்படி காட்டிக்கிட்டு அடிடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும். இவன் பயங்கரமா ஓங்கி ஒரு அடி விடுவான் பாருங்க வயிற்றுலயே. என்னாச்சுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆயிருக்காது. அதை பார்த்துட்டு அவன் செம்ம ஷாக்காயிருவான். என்னடா இது, நான் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா இதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட உருவாகல, இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, இது என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் அதோட மான்ஸ்டர் பாஷையில பேசும் பாருங்க. Sing in the rain, I'm a swing in the rain அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையை முறுக்கிட்டு குத்தத்துக்கு ரெடி ஆகும் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், பாஸ் என்னை மன்னிச்சிருங்க பாஸ், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ அப்படின்னு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த முதல்ல பீஸ்ட் அதோட கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டும் பாருங்க. விட்ட விடல அவன் செம்ம ஸ்பீடா பறந்து போய் செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்குப்பான். பார்த்தா அவனோட பாதி வயிறே காணாம போயிடும். குத்துன குத்துல அவன் வயிறே பிஞ்சிட்டு போய் காணாம போயிடும். அவன் சோழி அங்கேயே முடிஞ்சிடும். செவுத்துல அப்படியே ஒட்டிட்டு நிற்பான் மேல. அதை பார்த்துட்டு இந்த முதல்ல பீஸ்ட் ஆடியன்ஸுக்கு புரியுற பாஷையில பேசுற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அப்ப அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லும், ஏய் செத்துட்டியாடா, அவ்வளோ சீக்கிரம் செத்துட்ட, என்னமோ பெரிய பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு என்ன அடிக்க வந்த, ஒரு அடி கூட தாங்க மாட்டேங்கிற. சரி உன்ன மாதிரி நிறைய மனுஷங்க வெளியே வந்திருக்காங்க போல இருக்கு, அவங்க கூட போய் நான் விளையாடுறேன். இப்படிதான்டா வந்தா மொத்தமா வரீங்க, இல்லைன்னா ஒருத்தனும் வர மாட்டீங்க. நான் போய் என்னோட விளையாட்ட ஆரம்பிக்கட்டா, நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல பீஸ்ட் பயங்கரமா வெளியே போகும் பாருங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மம்மி எல்லாத்தையுமே காலாலே உதச்சி தள்ளி பறக்க விட்டு இருப்பாரு. அங்க இருக்க மம்மி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி டம்மி மாதிரி செத்து கிடக்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் இதை ரொம்ப நேரம் இழுத்துட்டேன் போல, இதை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சுட்டு அந்த மம்மி கிட்ட போய் அராய்ஸ் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அது சேடவா எந்திருக்கும் பார்த்தா டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பா ஒன்று சொல்லும் பாருங்க, இது மிகவும் பழமையான ஆவி, இந்த ஆத்மாவை உங்களால சேடவா எழுப்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ, என்னடா இது ரொம்ப பழைய ஆத்மாவா, இந்த சிஸ்டத்துக்கு என்னதான் பிரச்சனை, அந்த டீமனை சேடாவா எழுப்பணும்னு பார்த்தா அதையும் எழுப்ப முடியல, இந்த மம்மியை வச்சு எழுப்பலான்னு பார்த்தா இதையும் எழுப்ப முடியல, இந்த சிஸ்டத்துக்கு என்னாச்சு, சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி பெருவ பாருங்களே, சின்னையா ரொம்ப கோவப்படுறாரு, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்க. டப்புன்னு பார்த்தா பூமி கட்டில இருந்து ஒரு மாதிரி புழுதி மாதிரி கிளம்பிட்டு வரும். அப்படி அந்த தரையெல்லாம் நொறுங்கி போக நம்ம ஹீரோ அதை பார்ப்பாரு, என்னடா நடக்குதுங்க, தரையெல்லாம் உடையுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தரையெல்லாம் சும்மா நில நடக்க வந்த மாதிரி உடஞ்சி தள்ள. அங்க சண்டை போடுறவனால நிக்க முடியாது, தடுமாறிட்டு இருப்பானுங்க. அப்புறம் பார்த்தா கல்லெல்லாம் அப்படி மேல பறக்கும். என்னடா வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பூரான் வரும் பாருங்க. பூரானை பார்த்து மிரண்டுருவானுங்க. இது என்னடா புது பிரச்சனை, புதுசா பூரான் மான்ஸ்டர் எல்லாம் வருது, ஏற்கனவே இருக்கிற இந்த மம்மியவே சமாளிக்க முடியல, இதுல இதுங்க வேற, அதுவும் இத்தாதண்டி இருக்குது, இத்தாதண்டி பூரானை நாங்க பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. அந்த பூரா கத்திட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கடிக்க வரும். அங்க இருக்கிற நம்ம ரியோவோ அங்க இருந்து பறந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். அங்க 2-3 பேர் மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவானுங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இஷில் இருக்காங்க பாருங்க, டப்புன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பூரா மேலேயே ஈட்டி வச்சு குத்த அந்த பூரானுக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம இசில் அதை பார்த்துட்டு, என்னோட அட்டாக்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது சின்ன மோனார்க் சுகோ அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ரியோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் பாருங்க, சுகோ இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, இங்க மேஜிக் பீஸ்ட் வரிசையா வந்துகிட்டே இருக்குது, இதை நம்ம அட்டாக் பண்றதுக்கே நேரம் சரியா போயிருது. அந்த நேரத்தில் இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டுக்காரன் இந்த டஞ்சனை அவனுக்கு சொந்தமாக்கிட்டான். அவன் உள்ள போய் பாச கொண்டு மொத்தத்தையும் அவனே எடுத்துக்க போறான். நம்ம இங்க வேஸ்டா சண்டை போடுறதுனால நம்மளோட டைம் பவர் மணி எல்லாமே தான் வேஸ்டா போகுது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்வாரு, உங்களுக்கு அப்படியா தோணுது, எனக்கு என்னமோ அப்படி தோன்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை செக் பண்ணி பார்ப்பாரு. அதுல இன்னும் அப்படியே தான் இருக்கும், டிமென்ஷனல்ல ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, நீங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னு அதே தான் போட்டுருக்குமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டுக்காரன் உள்ள போய் அந்த பாஸை கொண்டிருந்தானா இது இந்நேரத்துக்கு ஃபெயில்டுன்னு வந்திருக்குமே, ஆனா இன்னும் இந்த மிஷின் முடியலன்னு தானே இதில் காட்டிட்டு இருக்கு, அப்படின்னா அவன் அதை கொண்டு இருக்க மாட்டான், வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா புழுதியிலிருந்து ஒரு கால் வந்து டங்குன்னு வைக்கும் பாருங்க, பெரிய சைஸ்ல. அதை பார்த்துட்டு நம்ம ரியோவோ பயங்கரமா முழிப்பான்,
என்னடா ஏற்கனவே இருக்கிற தொல்லை பார்த்தாதுன்னு புதுசா ஏதோ ஒரு தொல்லை வருது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த முதல்ல பீஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட கைய அந்த கதவுல புடிச்சிட்டு வரும் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ரியவோ என்ன இளவடா இது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறையா, உள்ள அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டுக்காரங்க போனாங்களே அவங்க நிலமெல்லாம் என்னாச்சு, சோழி முடிஞ்சுதா? அதுக்குத்தான் அவசரப்படாதீங்கடா சொன்னேன், கேட்டாங்களா? இப்ப அவங்க சொல்லி முடிஞ்சிச்சு, அடுத்தது நம்ம சொல்லியா? இந்த பீஸ்ட நம்ம எப்படியா சமாளிக்கிறது, அடுத்தது நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ கத்திட்டு ஷாக் இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, ஓ இதனாலதான் இங்க இருக்கிற பவர் லெவல் எனக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சதா, இது கண்டிப்பா ஓவர் பவரா தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு இது ஏ ரேங்க விட ரொம்ப பவரா, ஏன் எஸ் ரேங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மொத்த பீஸ்டோட ஆறாவை காட்டுவாங்க பாருங்க. அப்படின்ற மாதிரி சும்மா பயங்கரமா இருக்கும். அந்த முதல்ல பீஸ்டோட தலைக்கு மேல அதோட பேரை காட்டுவாங்க. அந்த டைட்டிலே சும்மா ரெட் கலர்ல இருக்கும். அதுல போட்டிருக்கும் பாருங்க, கல்லறையில் கைது செய்யப்பட்டு கட்டப்பட்ட கைதி, இவனுடைய பெயர் அமூட் அப்படின்ற மாதிரி காட்டும். அவன் அப்படி பயங்கரமா நடந்து வருவான் பாருங்க. அந்த பவரோட ஆறா இருக்கு பாத்தீங்களா, அது சும்மா வேற லெவல்ல இருக்கும். அப்புறமா அங்க நிறைய மம்மிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மம்மிஸ் இந்த முதல் பீஸ்ட் சொல்லும் பாருங்க, டேய் எல்லாரும் இங்க இருந்து போத்திக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த மம்மிஸ்லாம் என்ன யார் பேச்சுக்கு அடங்காத அந்த குரங்கு உன் பேச்சுக்கு அடங்குதே அப்படின்ற மாதிரி எல்லாமே அமைதியா உள்ள பார்க்க ஓடிரும். அதை பார்த்துட்டு நம்ம இசிலோ இங்க என்னடா நடக்குது, இந்த முதல்ல பீஸ்ட் சொன்னோன்னே அந்த மம்மி எல்லாம் உள்ள ஓடுதா, இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கே, இதுங்களாம் சொன்ன பேச்ச கேட்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம இசிலு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அப்ப பார்த்தா டக்குன்னு அந்த முதல் பீஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம இசில் பக்கத்துல வந்து குத்த வச்சு உட்காருவான் பாருங்க. அந்த முதல் பீஸ்ட பார்த்துட்டு நம்ம இசில் செம்ம ஷாக் ஆயிருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இசில் பார்த்து அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம இசில காட்டுவாங்க பாருங்க. அப்ப அந்த முதல் பீஸ்ட் பேசும், என்னடா அது டீமன் இங்க இருக்குது, என்னோட பாசம் உனக்கு புரியுதா, எப்படி உனக்கு புரியுது அப்படின்னு அந்த முதல் பீஸ்ட் கேட்க, அதுக்கு நம்ம இசில் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு புரியும், நான் டீமன் தானே, நான் டீமன் காஸ்ட்ல இருந்தனா அதுதான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும், அதனால நீ பயப்படாத, உன்கிட்ட நான் ஒவ்வொரு விஷயமா கேட்பேன்னா நீ ஒவ்வொரு விஷயமா சொல்லுவியான், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அப்புறம் பேசிக்கலாம், சரியா கண்ணு அப்படின்னு அந்த முதல் பீஸ்ட் சொல்ல, அதுக்கு நம்ம இசில் சொல்லுவாங்க பாருங்க, அப்படின்னா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இசிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைஸ் பூரானு கடிக்க வரும் பாருங்க. அப்படின்னு வர அங்க இருக்க அந்த முதல் பீஸ்ட் ஓட்டி ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில அந்த பூரான் சும்மா சின்ன சின்ன நொறுங்கி போயிரும். அந்த பூராணி இருந்த தடம் தெரியாம அப்படி ரத்தமும் சதையுமா கிழிஞ்சு போக, அதை பார்த்துட்டு நம்ம இசிலோ இது ஒரே அடியில அந்த பூரான மக்காட்டி பண்ணிடுச்சு, இதோட அடி சும்மா பயங்கரமா இருக்குது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசில் பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த முதல் பீஸ் சொல்லும் பாருங்க, கண்ணே நம்ம பேசுறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க நிறைய பூச்சிங்க தொல்லை கொடுத்துட்டு இருக்கு, நான் என்ன பண்றேன் அந்த பூச்சிங்க எல்லாத்தையுமே மூட்டை பூச்சி கொள்ற நவீன மிஷின், அந்த மிஷினை வச்சு நையி நச்சு கொண்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பொறுமையா பேசலாம், என்ன சொல்ற கண்ணு, சரியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி பறந்து போகும் பாருங்க. போய் அங்க இருக்கிற எல்லா புறனையும் சும்மா தலை தனியா முண்டம் தனியான்ற மாதிரி வெட்டி வீசிட்டு இருக்கும், அதுவும் ஒரே அடியில. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் என்னடா இது இந்த மேஜிக் பீஸ்ட் அதோட அடியாளான பூராணிய கொள்ளுதா, இது எதுக்காக அதோட ஆளுங்களையே கொள்ளுது, அது மட்டும் இல்லாம இது ஒரு அடியில கொள்ளுது, இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா. அப்ப அந்த முதல்ல பீஸ்ட காட்டுவானுங்க பாருங்க. அந்த முதல்ல பீஸ்ட் அங்க இருக்க பூரானோட தலைய சத்தர அடிச்சு கொண்டுட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்து அந்த முதல்ல பீஸ்டுக்கு பின்னாடி ஒரு பூரானு வாய பொழந்து அப்படி அதை முழுங்கிரும். அந்த முதல்ல பீஸ்ட் அதோட வாய்க்குள்ளேயே போயிரும். அவ்வளவுதான், அந்த முதல்ல பீஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த முதல்ல பீஸ்ட் அதோட வாய்க்குள்ள போய் கழுத்து வழியா அதை ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வரும் பாருங்க. அவ்வளவுதான், அந்த புறானும் சோழி முடிஞ்சிரும். ஒரே அடியில் அங்க இருக்கிற எல்லா புறானையும் சோழி முடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆயிட்டு அது சொல்லும் பாருங்க, எனக்கு இந்த பூச்சிங்களையே பிடிக்காது, சும்மா நசன்ட்டு நசுக்கி போட்டா சாக போகுது, இதுங்க ஆடுற ஆட்டத்தை பாத்தியா,
அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்மளோட ரியோவை காட்டுவாங்க. அவன் அப்படி ஷாக் ஆயிட்டு சொல்லுவான் பாருங்க, இந்த முதல்ல பீஸ்ட் பாக்குறதுக்கு சும்மா பயங்கரமா இருக்கே, அது மட்டும் இல்லாம ஒரே அடியில எல்லா பூரானையும் மக்கால்ட்டி பண்ணிருச்சு. ஆனா இது எதுக்குடா அந்த பூரான் எல்லாத்தையுமே கொள்ளுது, இதுங்க எல்லாமே அதோட ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த டஞ்சன் பிரேக் ஆகி ஃபீல் டைப் ஆன அந்த டஞ்சனு ஏ ரேங்கா இருக்குமா இல்ல பி ரேங்கு சி ரேங்கு, அடங்கொப்பத்தா இது எஸ் ரேங்கா கூட இருக்கலாமே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனா, அட போங்கடா நீங்க வேற, தலை வலிக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் அந்த முதல்ல பீஸ்ட காட்டுவானுங்க பாருங்க. அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லுவோம், என்னடா நடக்குதுங்க, அந்த பூச்சிங்க தான் தொல்லை பண்ணுன்னு பார்த்தா என்னோட பாஷை புரியாம இங்க நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு, அப்படின்னா அவங்க கிட்ட என்னால பேச முடியாது, அப்புறம் எதுக்கு அவனுங்க இங்க சும்மா, டேய் நீங்க சும்மா தானே இருக்கீங்க, என் கையால சாகுங்கடா, சாவ ரெடியா, இந்த வரண்டா சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது செம ஸ்பீடா ஓடி வந்து அடிக்க வரும் பாருங்க நம்ம ரியோவை. நம்ம ரியோ ஸ்வாட குறுக்க வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். நம்ம இசுல சாக்காயிருவாங்க, ரியோ பாத்து ரியோ அப்படி கத்திட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்து ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. குத்து விட்டுட்டு சொல்லுவோம், டாய் எந்த மாதிரியான மிருகண்டா நீ, வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் ஆர் யூ, உன்னோட லாங்குவேஜ் தெரியலனா அவங்கள கொல்லுவியா, உங்ககிட்ட பேச முடியலனா அவங்க சாகணுமா, இது என்னடா அர்த்தம், கேட்கறதுக்கே சிறுபுலத்தனமா இருக்குது, நீ என்ன பைத்தியக்காரனா, பாக்குறதுக்கு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்க, மூளை என்ன இத்தா துண்டா இருக்குது, பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லும் பாருங்க, ஓஹோ சூப்பரு, என்னோட பாஷை புரிஞ்ச ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறானா, அப்படியா விஷயம், அது மட்டும் இல்லாம நான் என்ன செய்யணும்னு நீ ஏன்டா முடிவு பண்ற, அதை நான் தான்டா முடிவு பண்ணணும், அதை பத்திலாம் நீ பேசக்கூடாது, தப்பு 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 ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல பீஸ்டோ அதோட காலை வச்சு அங்க இருக்கிற கல் எல்லாத்தையுமே ஓங்கி ஒரு கிக்கு விடுமாருங்க. விட்ட கிக்குல அங்க இருக்கிற கல்லெல்லாம் செம்ம ஸ்பீடா பறந்து போகும். அதை பாக்குறதுக்கே அட்டாக் டைட்டன்ல பீஸ்ட் டைட்டன் அந்த கல்லெல்லாம் நொறுக்கி வீசும் பாத்தீங்களா, அதே மாதிரி செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அங்க இருக்கிறவங்களா திணறுவானுங்க, டே என்னடா இவ்வளவு பெரிய கல்லு வருதே அப்படி சொல்லிட்டு ரியோ பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த கல்லுலாம் அடிச்சு பறந்து போய் செவுத்துல அடிச்சு நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தமே வரும். அந்த அளவுக்கு அந்த கல்லு செம்ம ஸ்பீடா வரும். எனக்கு தெரிஞ்ச அந்த பீஸ்ட் டைட்டன் வீசின மாதிரியே செம்ம ஸ்பீடா வந்திருக்கு போல இருக்கு. நம்ம ஹீரோக்கு அடிப்படத்தை பார்த்த இசிலோ செம்ம சாக்காயிட்டு கத்துவாங்க பாருங்க, சின்ன மோனார்க் சுகோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்திட்டு அந்த முதல்ல பீஸ்ட பார்த்து சொல்லுவாங்க, டேய் முதல்ல வாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சின்ன மோனார்க்கே அடிப்ப, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல பீஸ்ட போட்டு திட்டிட்டு இருக்க. அந்த முதல்ல பீஸ்ட அப்படி கூலா சொல்லு பாருங்க, ஓ அப்படியா, அவன் உன்னோட ஆளா, அது எனக்கு தெரியாம போச்சாப்பா, அதுக்காக நான் சாரி கேட்கணுமா, சாரி எல்லாம் கேட்க முடியாது, நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணுமா, அந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, அந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும், சரியா, சரி நான் இப்ப கேள்வி கேட்கறேன், அதாவது இந்த சேடோ மோனார்க்குக்கும் மத்த மோனார்க்குக்கும் சண்டை நடந்தது, அதுல யாரு ஜெயிச்சா, அதை கேட்டுட்டு நம்ம இசிலோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க, அட பைத்தியக்கார முதல்ல பீஸ்ட், உனக்கு எப்படா இந்த மாதிரி மோனார்க்கோட சண்டையெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அடிபட்டு படுத்து கிடப்பாரு. இங்க பார்த்தா நிறைய பேர் செத்தே போயிடுவானுங்க. நம்ம ஹீரோ அங்க மயங்கி கிடக்க. உல்ஃப் இருக்கான் பாருங்க நம்ம ஹாரி பாட்டரு, அவனாலையும் தாங்க முடியாது. நம்ம ஹீரோ கூட பாண்டாகி இருந்தவன் அப்படி தனியா பிரிஞ்சு வந்து தரையில படுத்து கிடப்பான். நாக்க பாருங்க அப்படி தொங்க போட்டுட்டு அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்புறம் அந்த முதல்ல பீஸ்ட் கேட்கும் பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே, ஒழுங்கா பதில் சொல்றியா இல்லையா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தான் தெரியுது அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பேரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருப்பான், சின்னையா சின்னையா என்னாச்சு சின்னையா எந்திரிக்க சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம இசிலு அழுதுட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லுவான் பாருங்க, என்னடா இது, நான் இவ்வளவு கேள்வி கேட்கறேன், நீ டீமனா இருந்து உனக்கு புரியாத மாதிரி அப்படி பேன்னு நின்றுட்டு இருக்க, நீ எனக்கு ஆன்சரும் சொல்ல மாட்டேங்கிற, நீ எனக்கு ஆன்சர் சொல்லலன்னா நான் எதுக்கு உன்னை உயிரோட வச்சிருக்கணும் சொல்லு கண்ணு, அதனால நீ என்ன பண்ற கண்ணு, பேசாம செத்து போ கண்ணு, நான் உன்னையே கொல்லுறேன், என்ன கண்ணு சரியா கண்ணு, நீ சாவு கண்ணு பூனை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கிட்டு நம்ம இசில மிதிக்கிறதுக்காக வருவான் பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ எந்திக்க முடியாம எந்திப்பாரு, வாயில இருந்து அப்படி ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, அக்செப்ட் ரிவார்டு ஸ்டேட்டஸ் ரிகவரி அப்படின்னு சொன்னோம்.
சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட ஃபுல் ஸ்ட்ரென்த் திரும்ப வந்துடும். நம்ம ஹீரோக்கு பட்ட அடி எல்லாமே திரும்ப வந்து நம்ம ஹீரோ அப்படி சரியாயிட்டு இருப்பாரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் ஒரு நல்ல வேலை பண்ணிட்டேன்டா. டெய்லி டாஸ்க முடிச்சுட்டு ரிவார்டை கலெக்ட் பண்ணாம அப்படியே ஹோல்டு பண்ணி வச்ச பாத்தியா, இப்போ அது எனக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல பீஸ்ட் கிட்ட பேசாரு பாருங்க. டே முதல்ல வாயா, உனக்கு என்ன தெரியணும்? அந்த மோனார்க்கு நடுவுல என்ன ஆச்சு, சண்டையில என்ன நடந்துச்சு அதுதானே உனக்கு தெரியணும். அதாவது என்ன நடந்ததுன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த எல்லா மோனார்க்கையும் கொன்னுட்டாங்கடா. அந்த மோனார்க் எல்லாத்தையுமே கொன்னது என்னோட அப்பா, த ஷேடோ மோனார்க் சாங் ஜின் வூ அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா சொல்ல, இந்த பக்கம் நம்ம இசிலோ சின்ன மோனார்க் சுகோ எதிச்சிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அடுத்து அந்த முதல்ல பீஸ்ட் பேசும் பாருங்க. என்ன கண்ணு சொல்ற? நீ சொல்றது உண்மையா? சொல்லு கண்ணு. நான் இங்க உள்ள மாட்டிட்டு இருக்கும் போது வெளியே அந்த மோனார்க்கோட சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படியா நீ சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னதுடா இது எல்லாம் மோனார்க்கோட சண்டைய பத்தி கேக்குதுன்னா, இது இன்னொரு மோனார்க்கோட வாரிசா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? இது இன்னொரு மோனார்க்கோட வாரிசுனா அது எந்த மோனார்க்கோட வாரிசா இருக்கும்? இந்த முதல வாயன் எப்படியும் ஒரு எஸ் ரேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான், ஒரே அடியில எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்து அந்த முதல வாயன் சொல்லுவான் பாருங்க, கண்ணு நீ சொல்றத பார்த்தா அந்த ஷேடோ மோனார்க்கு கடைசியில ஜெயிச்சிட்டான், அதான் நான் சொல்ல வர. அந்த எல்லா மோனார்க்கும் செத்துட்டாங்கன்னா அப்படின்னா அந்த அயன் பாடி மோனார்க்கு டரனுக்கு பைத்தியக்காரன் அவனும் செத்துட்டானா? அப்படின்னா அவனையும் அந்த ஷேடோ மோனார்க்கு தான் கொன்னுட்டான்னு சொல்ல வர. அப்படிதானே கண்ணு? அப்படி சொல்லிட்டு அவன் செம கோவமா நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. அந்த முதல வாயன் ஒரு கிக்கு விட்டதுக்கே நம்ம ஹீரோவோட ஃபுல் பவரும் போய் ஸ்டேட்டஸ் ரிகவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவால எந்திக்கவே முடிஞ்சது. இப்போ என்னன்னா அவன் மறுபடியும் ஓங்கி குத்தல வரான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது அடடே போக போக சும்மா பயங்கரமான சம்பவம்லாம் நிறைய நடக்குதுங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி அடுத்தடுத்த எபிசோடுக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான பிரணீத் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு நம்ம பர்த்டே விஷஸை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு பிரணீத், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ஸ்ரீராம், ஆசிக், சுரான் மேக்ஸ், டி பிரவீன், ஆனந்த், தினேஷ், சஞ்சய் சாமுவேல், பிரவீன், ஷேடோ மோனார்க் இமான், ரிஸ்வா, குரு பிரசாந்த், தமீம், சிவசக்தி, எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.